ஒரு நார்த் ஃபேஸிங்கில் கட்டப்பட்ட ப்ரைம் லொக்கேஷனில் உள்ள ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கிரில் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது வெளியில் லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு பால்கனி மாதிரி. 2400 சதுரடி வந்து பார்த்திங்கன்னா இடத்துடைய அளவு. இது வந்து ஹாலுங்க. ஜஸ்ட்டு 1 இயர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடு கட்டி ஆகுது. ஸோ 1 கோடி ரூபா ரேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இது கொஞ்சம் ப்ரீமியமாக ப்ரைம் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஹவுஸ் தான். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இது பேக் லொக்கேஷன்ஸு. இது பூஜை ரூமு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு இன்சைட் ஸ்டெப்ஸ் தான். டூப்ளெக்ஸ் ஹவுஸு. இது டைனிங் ஹாலு. வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தம் 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. டாய்லெட்லாம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் தாங்க. ஜஸ்ட்டு 1 இயரான ஒரு ஹவுஸ் தான். சூப்பராக ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா. வீடு பாருங்கள், ஃபுல் மெட்டீரியலுமே குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சைட் ஸ்டெப்ஸ் தான். இங்கேயும் ஜன்னல் இருக்குது. ஸ்டீலில் தான் வந்து பார்த்திங்கன்னா படி வச்சுருக்காங்க. வீடு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 3rd ரூம் அது. இதுலேயும் உங்களுக்கு ஏசி செட்டப்போடையே இருக்குது. தென் வந்து இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வாங்க பால்கனி பார்க்கலாம். இங்கே சாய்பாபாவுடைய செட்டப் இருக்கும். இது ஃபுல் ப்ரைம் லொக்கேஷன் தாங்க. இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எஸ்என்எம் க்ரீன் சிட்டி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. கூலிங் டைல்ஸு போட்டிருக்காங்க. ஸ்டீலில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே அவுட் சைடில் ஒரு 17 அடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ரீயாகவே விட்டுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹவுஸ் தான் இது. இந்த சொருகு காம்பவுண்டு இதெல்லாம் போடாமல் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செக்யூரிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வீடுங்க கட்டியிருக்கிறாங்க. வாங்க மேலே பார்ப்போம். வாட்டர் டேங்க்லாம் கொஞ்சம் ஹைட் ஏற்றி தான் வச்சுருக்காங்க. கூலிங் டைல்ஸ் தான். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு விட்டுருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்எம் ஹோட்டல் இருக்குது. ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. சூப்பரான ஏரியா தான் இது. வீடு வந்து ஒரு 14 சதுரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்கிறாங்க. 1470 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு ஏரியா, சூப்பரான ஒரு வீடு. ஸோ இது கார் பார்க்கிங் ஏரியா. சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கே செப்டி டேங்க் சம்ப் இருக்குது. எல்லாமே சொந்தத்துக்காக கட்டின வீடு தான். ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பேசலாம். இது சைடில் நான் சொன்ன அந்த 17 அடி பேக் சைடில் இது ஜஸ்ட்டு கார்டன் ஏரியா. இது பேக் சைடில் ஒரு 17 அடி வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீயாகவே விட்டுருக்குறாங்க. இந்த க்ரீன் சிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இங்கே ஃபுல்லாகவே 80 அடி ரோடு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஃபுல் இங்கே ப்ரைம் தான். செக்யூரிட்டி சர்வீஸோடு இருக்கும். ப்ளஸ் கேமரா சர்வீஸோடு இங்கே இருக்கும். ஃபுல் ப்ரைம் லொக்கேஷன் தான் இது. நிறைய வீடுங்க இருக்குது. ப்ளஸ் பெரிய ஹோட்டலுமே இங்கே இருக்குது. இப்போ இது மெயின் ரோடு, ஆன் ரோடு மேலே இருக்கிற லேஅவுட் தான் இது. திருச்சி நாகப்பட்டினம் ரோடுங்க இது. இங்கேருந்து உங்களுக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம்.
ரைட் சைடில் பட்டுக்கோட்டை பைபாஸு, பிள்ளார் பைபாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வாங்க நேரில் டீட்டெயிலாக பேசிக்கலாம். தேங்க்யூ.